வீட்டாராக சபையாக நம்மளால் ஒன்று கூடவும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குமாரனை கொடுத்து அதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை துவங்கின நம்முடைய தேவனை நம்ம ஆராதிக்கும்படியாக இங்கே வந்திருக்கோம். தேவனுடைய கிருபை எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்மளால் அளவே இட முடியாது. சங்கீதம் 117 வாசிக்கிறோம், தேவன் நம்மேல் வைத்த கிருபை பெரியதுன்னு வாசிக்கிறோம். சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி நம்மளால அளவிட முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா பல அதிசயங்களை அதில் நமக்குள்ள செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறான். தேவன் நம்மையில் வைத்த கிருபையினால அவர் காரியம் செய்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறார் தேவனுடைய ஆவியானவராலே. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். நம்முடைய குமாரனை பரிசுத்தமுள்ளவராய் அனுப்பி நம்மை அவருடைய கிருபையினாலே மீட்கும்படிக்கு ஒரு கன்னிகையை கர்ப்பவதி ஆகிறான். அங்கே வாசிக்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த ஒரு கன்னிகையாலே கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இயேசு என்று பெயரிட்டு அவர் சொல்லுகிறார், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வேதம் நம்மளை சொல்லுது, பட்டியல் போடுது, இவர்கள் தேவன் இல்லாதவர்கள், இவர்கள் வீணான சிந்தனையினாலே தம்மை உண்டாக்கின தேவனுக்கு சத்துருக்கள், இருளின் பிள்ளைகளும் இருளுக்கு அடிமையானவர்களுமாய் இருந்தோம் என்று சொல்லுது. இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு, தேவனுடைய சுதந்திரத்திற்கு நாம் கொஞ்சம் வேணும் அருகதையற்றவர்களாய் வெளியில இருந்தோம் என்று சொல்லி நம்ம இடத்துல வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம யாரா இருக்கிறோம்னா, தேவனுடைய மாபெரும் கிருபையினால அவருடைய சொந்த ஜனங்கள், முதலாவது தேவனை உடையவர்கள், இரண்டாவது அவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய வாக்கு தத்துவத்திற்கு உரியவர்கள், வாக்கு தத்துவத்துக்கு உடன்படிக்கைக்கு உரியவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிள்ளைகள். நம்ம வாசிக்கிறோம், எபேசியர்கள் என்ற 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் அப்படியா சொல்லுது நம்மளுக்கு. முதலாம் அதிகாரம் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்களேன், அவர் சொல்றாரு, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மேல வாசிக்கிறோம், பிரியமானவருக்குள் தேவன் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு தந்தருளின தேவனுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன செய்யறாராம், தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை உட்கார்ந்துக்கணும்ல, நம்மை யாரு, தேவனை வேண்டாம் என்று சொன்னவர்கள், எப்பொழுதெல்லாம் தாகம் எடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தண்ணீரை குடிக்கிறோம், அதே போல பாவத்தை விரும்பும் போதெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். தேவன் வேண்டாம் என்று புறக்கணித்தது அனைத்தையும் விரும்பி சேர்த்து கொண்டு பாவத்தையே தண்ணீரை போல பருகி கொண்டிருந்த நம்மை தேவன் சொல்கிறார், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே
இல்ல, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை பாவத்தை மட்டுமே தண்ணீரை போல பருகி கொண்டிருந்த பாவத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்த நமக்கு தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே என்ன செய்யறாராம்? இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மை தத்தெடுத்துக் கொள்ளும்படியா முன்குறித்தார். சுவீகார புத்திராகும்படி நம்மை அவருக்கென்று தத்தெடுத்துக் கொள்ளும்படியாய் முன்குறித்தார். முன்குறித்த தேவன் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பை நாம் கொடுத்தார். அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு பாருங்க, அளவிட முடியுமா? அளவிட முடியாத கிருபை. அதை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின் பொழுது, பரிசுத்தமுள்ளவராய் பாவம் இல்லாதவராய் பிறந்தார், பரிசுத்தமுள்ளவராய் வாழ்ந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மை ஒப்புவார். எதற்காக? நம்மை மீட்கணும். நம்மையில் வைத்த தேவனுடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பை நமக்கு காண்பிக்கும்படி நமக்காக இந்த பூமிக்கு வந்த தேவனுடைய ஐஸ்வர்யம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபை நம்மை மீட்பதற்காக பழுதொன்றும் இல்லாதவராக தன்னை ஒப்புக்கொடுத்தார். பாருங்களேன், நம்ம யாராவது நமக்கு பிடித்தமான பொருளா இருந்தாலும், ஒரு 100 ரூபாய் பெருமான ஒரு பொருள் நமக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அதுக்கு 10,000 கொடுத்து வாங்க மாட்டோம். வேதம், நாம் யாருமே, நம்ம ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தான். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த விலை என்ன தெரியுமா? அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய பாவமே அறியாத அவருடைய ரத்தம் நமக்கு விலை கிரயமா இந்த பூமியில சிந்தப்பட்டது. நம்மை வாங்கிக் கொள்ளும்படியாக நமக்காக சிந்தப்பட்ட கொடுத்த விலை என்ன அப்படின்றது தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய ரத்தம். எவ்வளவு அன்பு தேவனுடைய! அதான் கிருபையில ஐஸ்வர்யம் உள்ளவராய். 2வது இடத்துல வாசிக்கிறோம், அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மையில் அன்பு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தோம். ரோமர் 3:24 சொல்லுது பாருங்களேன். ரோமருக்கு 3:24 அதில் வாசிக்கிறோம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டோம். நாம் யாரு? பாவிகளாய் இருந்தோம். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாம் யாராயிருக்கோம்? நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கோம். எவ்வளவு பெரிய கிருபை! தேவனுடைய அதை எபேசியர் 2:8 வாசிக்கிறோம் பாருங்களேன். கிருபையினாலதான் நாம் என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். தேவன் அவருடைய கிருபையினால நம்மை ரட்சித்தார், நம்மை மீட்டார், நம்மை நீதிமானாக்கினார். அவருடைய சொந்த சுவீகார புத்திராய் முன்குறித்து நம்மை அவருக்குரியவராய் மாற்றினார். எல்லாமே தேவனுடைய கிருபையினால். சங்கீதம் 103 4ஆம் அதிகாரம் சொல்லுது. 3-4 வாசிப்போம். சங்கீதம் 103 3-4 நமக்கு மனப்படமாய் தெரியும். 1-2 3-4 வாசிப்போம். அங்க வாசிக்கிறோம் பாருங்களேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சித்தார். அவர் என்ன பண்ண நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி அப்படின்னு பாக்குறோம். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிச்சு விட்டினார். எபேசியர் 1 வாசிச்சோம், அவர் கிருபையில ஐஸ்வர்யம் உள்ளவர். எபேசியர் 2 வாசிக்கிறோம், அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தபடினால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம்? முடிச்சு விட்டு இருக்கிறார். யார் என்று? தேவனுடைய பிள்ளைகள் என்று. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை வேதம் சொல்லுது. நம்ம இதுல வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம்.
நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றிருக்கிறார். இது 1 Peter 2:9 வாசிக்கிறோம். நாம் அவருடைய சொந்த ஜனங்களாய் மாற்றியிருக்கிறார். அவருக்குரியவர்களாய் புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். அவருடையவர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார் சொல்லி வாசிக்கிறோம். இருளுக்குள்ள கிடந்தோம். இருளுக்குள்ள எபேசியர் 2:9 சொல்லுது, அந்த காலத்தில் இருந்த நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு நம்மை வரவழைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தா, தேவன் நம்ம வைத்த கிருபையினாலே, அவர் நமக்கு பாராட்டின இரக்கத்தினாலே. எவ்வளவு மேன்மை பாருங்க. ஒரு 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 துளி அளவாவது என்னிடத்துல நான் நீதி இருக்கிறது, நான் இதற்கு உரியவன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? பார்த்தா முடியவே முடியாது. அவ்வளவு கொடூரமானவர்கள் நாம். எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, பார்வைகளிலே, பேச்சுகளிலே, நடக்கையிலே, எல்லாவற்றிலும் தேவனுக்கு விரோதமாகவே வாழ்ந்தோம். ஆனால் தேவன் எவ்வளவு கிருபையா இருக்கிறார் என்றால், கிருபையை குறித்து நம்ம என்ன சொல்றோம்? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் தந்ததுதான் கிருபை. நம்ம யாருமே தகுதி இல்லை. தேவனோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்தியமாய் தேவனோடு கூட வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு யாருமே தகுதி இல்லை. ஆனால் தேவன் தன்னுடைய கிருபையினாலே நமக்கு இவையெல்லாம் சொல்லும். எப்படி அப்படின்னு பார்த்தா, நான் வாசிச்சோம், இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக சொல்லி லூக்கா 1:1 வாசிக்கிறோம். இயேசு என்றால் என்னன்னு சொல்லி அவரே சொல்றாரு. இவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்படி நீக்கினார்? நியாயப்படி, நியாயமாய் தீர்த்தார். என்னுடைய உங்களுடைய பாவத்தின் விளைவுகளை அவர் நான் தேவனாயிருக்கிறேன், என்னிடத்துல யாரும் கேள்வி கேட்க முடியாது என்பதற்காக பரவாயில்லை. இப்போ இருக்க பெரிய மனுஷர்லாம் செய்வாங்கல்ல, என் பையன் செஞ்சா தப்பு இல்லை, பாடநிலையில கூட்டு போவாங்கல்ல, அப்படி நம்மை அழைத்து செல்லவில்லை. அவருடைய வீட்டிற்கு நம்மை அப்படி அழைத்து செல்லவில்லை. நம்முடைய பாவத்தின் விளைவுகளை நியாயமாய் ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்து நமக்கு அந்த பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் விளைவாகிய பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த இதிலிருந்து நம்மை மரணத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவரோடு கூட என்றென்றுமாய் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார். பாருங்களேன், தேவன் நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்றால், நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை நியாயப்படி சுமந்து தீர்த்து தம்முடைய ரத்தத்தை, உடலில் அடிக்கப்படும் போதெல்லாம் தம்முடைய ரத்தத்தை சிந்தி இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட நமக்காக தேவனிடத்துல ஜெபித்து நமக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து மரித்து அவருடைய அன்பை நமக்கு, இந்த அன்புக்கு ஈடு ஏதாவது சொல்ல முடியுமா? பார்த்தா முடியவே முடியாது. யாராலையும் இந்த அன்புக்கு ஈடுகட்டவே முடியாது. அவ்வளவு ஈடு இணை இல்லாத அந்த அன்பை உலகம் முழுவதற்கும் காண்பித்தார். நாம் அதை பெற்றுக்கொண்டோம். அதற்காக நாம் கற்றுக்கொண்டு சொல்றோம். இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சு, எனக்கு தேவனுடைய தண்டனையாகி அழியாத அக்கினிக்கடலாகி நரகம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனோடு கூட வாழப்போகிறேன். எனக்கு மற்ற புறஜாதியார் அனுபவிக்கிற தேவனுடைய கோபாக்கிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் அவரோடு கூட என்றென்றுமாய் என்னுடைய இரட்சகரோடு கூட தேவனும் தேவனுடைய பிள்ளைகளுமாய் குடும்பமாய் வாழப்போகிற அந்த வாழ்க்கையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கார். இவ்வளவு மேன்மையை நமக்கு எப்படி கொடுத்தார், எழுதி வச்சார். ஆனா அதற்கு ஒரு முத்திரையாக என்ன கொடுத்திருக்காருன்னா, அவர் 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து நமக்கு நிரூபித்து அதை விசுவாசிக்கும்படி செய்து, என்னை போல என்னை ஏற்றுக்கொள்ள நீங்களும் என்னோட கூட வாழ்வீர்கள் என்பதற்கு முதற் பலனானவராய் உயிர்த்தெழுந்து நமக்கு அதுல நிச்சயத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். நாம் என்னைக்கு நான் பாவி என்பதை உணர்ந்து என்னுடைய பாவத்துக்கு விமோச்சனம் இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே கிடைக்கிறது என்றதை அறிந்து அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அன்னைக்கு அவருடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்மை பரலோகத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வீட்டில் வாழப் போகிறோம் என்பதற்கு ஒரு முத்திரையாக அவருடைய கிறிஸ்துவை உருவ எழுப்பினார் அல்லவா, அதே ஆவியானவரை எனக்கும் நமக்கும் கொடுத்தார். எவ்வளவு பெரிய மேன்மை! துளியளவாது இதுக்கு அருகதில்லை. ஆனால் தேவன் அதை
இலவசமாய் கொடுத்தார். இதுதான் அவருடைய கிருபை. கிருபையில ஐஸ்வர்யம் உள்ளவர். இதுதான் அவருடைய இரக்கம். அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். பிரியமானவர்களே, இந்த இவ்வளவு விலையேறப்பெற்ற அன்பை நமக்கு காண்பித்து அவருடைய ஒரே பிரான குமாரனை நம்மை மீட்கும் பொருளாய் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் என்றால் தேவன் நம்ம எவ்வளவு அன்பா இருக்கிறார். புண்ணியவான்ல வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். எவ்வளவு பெருசு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். இதுக்கு நம்ம என்னதான் செய்ய முடியும்? சங்கீதக்காரன் மாதிரி சொல்லலாம், கர்த்தாவே நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொழுகிறேன். இதை விட நம்ம வேற தேவனுக்கு நமக்கு வேற ஏதாவது நம்மளால செலுத்த முடியுமா? நாம் எதற்குரியவரா என்போம்? பயங்கரமான உலையான பாதாளத்துக்குரியவரா. ஆனால் இந்த நாள்ல சங்கீதத்துல வாசிக்கிறது போல உலையான சேற்றில் இருந்த என்னை இன்று என்னுடைய கால்களை உறுதிப்படுத்தி என்னை உயர்த்தி, அந்த சங்கீதம் 33 தானே அது, 40 வாசிங்க. எனது அடிகளை உறுதிப்படுத்தி நம்ம தேவனை துதிக்கும் பாட்டல் புதுப்பாட்டை எனக்கு தந்திருக்கிறாங்க. பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் நடைகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாட்டை என்னுடைய வாயிலே கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்லலாம், என் தேவன் வெற்றி சிறந்திருக்கிறார், என் தேவன் வெற்றி வேந்தர், என் ரட்சகர் உயிர் தெழுந்தார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை மீட்டிருக்கிறார், என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார், என்னை அவருக்கென்று சொந்தமாய் வாங்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவருக்குரியவர்களாய் இருந்த நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவரும் கிருபையை தேவன் நமக்கு தந்தார், இலவசமாய் தந்தார். பிரியமானவர்களே, நாம் பெற்றிருக்கிற நம்முடைய கரங்கள்ல நம்முடைய இருதயத்துல வைத்திருக்கிற இந்த விடுதலை, இந்த மீட்பு, இந்த ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படுதல், இந்த கிருபை எவ்வளவு பெரிது, விலையேறப்பட்டது. அதை நமக்கு ஈவாக, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு, அன்பளிப்பாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை மீட்டதையும் அவர் நமக்கு நம்முடைய நிலையை, உண்மையான நிலையையும் அவர் மீட்கும்படியாய் அவருக்கு நமக்கு கொடுத்த விலையையும் இன்று நம்மை வைத்திருக்கிற உன்னதமான ஸ்தானத்தை நினைத்து பாருங்கள். உள்ளம் போன்றோம், சந்தோஷம் அடைந்தோம். ஒரு நல்ல அந்த பேழையை ஜனங்கள் தட்டி கொண்டிருந்தார்கள். எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். கதவு திறக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு தேவன் திறந்தார். அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து மனிதன் என்றென்றுமாய் உயிரோடு வாழக்கூடாது என்று சொல்லி அங்கே சுடரொளி பட்டயமானது அங்கே காவலுக்கு வைக்கப்பட்டது. ஆனால் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். என்றென்றுமாய் அவரோடு கூட வாழப்படுது. இதெல்லாம் எதன் மூலமா கிடைச்சு? தேவனுடைய கிருபையினாலே. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம் 3ஆம் நாள் உயிரோடு இருந்து நமக்கு நம்பிக்கையை கொடுத்து அதற்கு அச்சாரமாக பரிசுத்தாவினரை நமக்கு தந்தருளி இன்றளவும் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருக்கிறோம். என்றென்றுமாய் உயிரோடு வாழப்போகிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றிலிருந்து நாம் என்று ஏற்றுக்கொண்டோமோ அன்றே நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். நமக்கு 2ஆம் மரணம் ஆகிய அக்னி கடலில் நம்ம மீது அதிகாரம் இல்லை. என்றென்றுமாய் வாழப்போகிறோம். எங்கே கண்ணை மூடுனா தேவனோடு கூட கண்ணை மூடிப்போம். கண்களை திறக்கும் பொழுது தேவனோடு கூட தேவனை போல இருப்போம். சங்கீதக்காரனை போல நம்முடைய செயல்னால நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்ன போல நான் சந்தோஷமா இருப்போம். இவ்வளவு மேன்மையை கொடுத்த அந்த தேவனை நினைத்து பார்ப்போம். அதற்காக நமக்கு வழியாக வந்த மார்க்கமாக வந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை நாம் உயர்த்தி துதிப்போம். சங்கீதக்காரனை போல ரட்சிப்பின் பாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய தேவனை தொழுது கொள்வோம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை நாம் மட்டும் நினைவுவதாக.